மாற்றுத்திறனாளி வாலிபரின் தலையில் கல்லை போட்டு பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த கும்பல் ஓரின சேர்க்கையால் விபரீதம். திருச்சி திருவானக்காவல் தாகூர் தெருவை சேர்ந்தவர் வினோத்குமார், வயது 35. தாய் தந்தையரை இழந்த இவர் திருவானக்காவல் கோவில் முன்பு யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். இந்த சூழலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவர் அப்பகுதியில் உள்ள முற்புதரில் நண்பர்களுடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் சிலர் அதனை பார்த்துள்ளனர். இதனை சொல்லி மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் வினோத் பணம் தர மறுக்கவே ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு உடலை எரித்து பின்னர் அந்த முட்புதரில் குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்கள் போல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த நிலையில் வினோத் காணாமல் போனது குறித்து அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த ஸ்ரீராம் வயது 21, ராஜ்குமார் வயது 23, ஸ்ரீதர் வயது 20 மற்றும் ஜெயபிரகாஷ் வயது 15, ரவி வயது 17 மற்றும் கருணாநிதி வயது 17 ஆகிய 6 பேர் கொண்ட கும்பல் வினோத்குமாரை கொலை செய்து புதைத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு சூடு பிடித்தது. போலீசார் தீவிர விசாரணையில் கருணாநிதி தவிர மற்ற 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். தற்போது தலைமறைவாக உள்ள கருணாநிதியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். குற்றவாளிகள் 6 பேர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. போதைக்கு அடிமையான அவர்கள் பணத்திற்காக இந்த கொலையை செய்துள்ளனர் என்பது கூடுதல் தகவல் ஆகும்.